தன்னுடைய கருத்தை பகிர்வதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். ராகுல் காந்தியினுடைய இந்த பதிவு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இதை நாங்க ஏற்கனவே பதிவு போட்டிருந்தோம். ஏற்கனவே பிஜேபி நரேந்திர மோடியுடைய ஆட்சி மத்திய புலனாய்வுத்துறை, அமலாக்கத்துறை, வருவாய்த்துறை, ஐடி, இடி, சிபிஐ கூடவே சேர்ந்து தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி வந்தார்கள். ஜனநாயகவாதிகளை மிரட்டுவதற்கும் அச்சுறுத்துவதற்கும் யார் யாரெல்லாம் அரசியலில் தலையெடுத்து வருகிறார்களோ, வளர்ந்து வருகிறார்களோ அவர்களை இந்த துறைகளை விட்டு நசுக்க வேண்டும் என்று இப்பொழுது சிபிஎஃப்சி சென்சார் போர்டு அவர்களும் சேர்ந்திருக்கிறார்கள். அதை தான் நாங்கள் தொடர்ந்து சொன்னோம். எதற்காக இந்த தாக்குதல், எதற்காக இந்த நெருக்கடி என்று. நீங்கள் ஆக்டர் விஜயோடு மோதலாம், ஆனா அரசியல் கட்சியோடு மோதலாமா என்றெல்லாம் பேசியிருந்தோம். இப்பொழுது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மோடி ஆட்சி என்னென்ன செய்கிறது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக அவர் பதிவு செய்திருக்கிறார். இதைத்தான் நேற்று சமத்துவ பொங்கல் விழாவிலே நான் சொன்னேன். ஏற்கனவே விஜய் அவர்கள் இதை தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை இது விசாரித்ததால் நியாயம் கிடைத்திருக்கும். சிங்கம் வாயில் போய் சிக்கிக் கொண்டது போல் இருக்கிறது. அதையெல்லாம் பார்த்து நாங்கள் வருத்தப்பட்டோம். ஆகவே அதை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதிபலித்திருக்கிறார். நீங்க குறிப்பிட்ட மாதிரி தான் இது ஒரு நடிகருக்கான ஆதரவாக மட்டும் இல்ல, ஒரு கட்சி தலைவருக்கான ஆதரவாகவும் இதை பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. உண்மைதான் அது. நான் என்ன சொல்றேன், இப்போ எத்தனையோ படங்கள் வந்திருக்கின்றன, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. அதெல்லாம் தலையிடாம இதை பிடிச்சி நீங்க பண்றீங்க. சரி, இதை நேச்சுரல் கோர்சஸ்ல போனா பரவாயில்ல. காலையில சிங்கிள் ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, யூ சர்டிபிகேட் கொடுக்கணும்ட்டு. உடனே உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் தொடர்பு கொண்டு கேவியட் போடுறாரு. கேவியட் போட்டு ஆர்குமெண்ட் எடுக்கிறாங்க. அப்புறம் 21ஆம் தேதிக்கு மாத்தி வைக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போனா அங்கே கேவியட் போடுறாங்க. அங்கேயும் துஷார் மேத்தா அனுப்புறாங்க. எதற்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக புரிகிறது. எல்லாம் பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட், அரசியல் ஒப்பந்தம் போடுவதற்காக இந்த மிரட்டல்கள் தொடர்கின்றன. ஒருவேளை அந்த அரசியல் ஒப்பந்தம் நிறைவேறினால் இவர்கள் வழக்கம் இல்லை, எல்லாம் சரியாகிவிடும். இதுதான் கடந்த காலங்களில் எல்லா மாநிலத்திலும் இவர்கள் செய்தது. இவர்கள் பக்கம் சாய்ந்தால் கங்கையில் குளித்த புதிய புனிதவான்களாக மாறிவிடுவார்கள். கிளீன் சிட்டு கொடுத்துருவாங்க. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு செல்வ பெருந்தகை. ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்தில் தமிழ் மக்களுடைய குரலை ஒடுக்க முடியாது மோடியால் என்ற பதிவை ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதே போல இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஐபி மினிஸ்ட்ரி அவர்கள் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகாத வகையில் செயல்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் ராகுல் காந்தி தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இது இந்த திரைப்படத்திற்கான ஆதரவாகவும் பாஜகவிற்கான எதிர்ப்பாகவும் தான் பார்க்க வேண்டும் என்ற கருத்தை திரு செல்வ பெருந்தகை குறிப்பிடுகிறார். குறிப்பாக அவர் ஒரு கட்சி தலைவராக இருக்கிறார் என்ற பட்சத்தில் தான் இப்படியான ஒரு நெருக்கடி அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்ற கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பான கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக